வணக்கம். எக்ட்ரா டிவி வழங்கும் கமாட் சந்தை 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம க்ரூட் ஆயிலை பற்றி ரொம்ப விரிவாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த க்ரூட் ஆயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதனுடைய பிக் பிக்சர், அதே மாதிரி இன்ட்ராடேல எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சார்ட்ல இன்ட்ராடே பிஹேவியர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பொதுவாக இந்த பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லும்போது டெய்லி சார்ட்ல உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டு காமிச்சு இந்த ஆடம் ஃபார்மேஷன்ஸ் பிரேக் ஆகி அவருடைய டார்கெட்டுக்கு வந்தாச்சு. இஃப் தட் இஸ் ஓவர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறக்கத்திற்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவப்பு நிற ஒரு பியர் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு புல் கேண்டில் வந்து ஒரு பியர்சிங் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்றது மேலே ஏற ஆரம்பிக்கும் போது வலிமையான அடுத்த கேண்டில் மேலே முடிஞ்ச வலிமை ஏறுன்னு பார்க்குறோம். அந்த ஏற்றத்துக்கான முயற்சி நடந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. ஆக இந்த ஏற்றம் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் புல் இன்னும் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் தடுமாற்றம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3060 என்பது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இப்போது இருந்து கொண்டிருப்பதாக பார்க்குறோம். இந்த 3060 உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கட்ட பலமான ஏற்றங்கள் நிகழலாம். ஸோ 3060 உடைக்கப்படாத வரை அப்படின்னு பார்க்கும்போது அது கீழ் நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 3060 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு இந்த எல்லை, அதாவது கிட்டத்தட்ட 2980 என்ற எல்லை முக்கியமான ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே இன்ட்ராடேல போய் பார்க்கலாம். அவளி சார்ட்டுக்கு மாறுறோம். நம்ம அவளி சார்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த பெரிய இறக்கத்திற்கு பிறகு இங்க நான் புல்பேக் ரேலி வரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த புல்பேக் ரேலி வந்துட்டு இருக்கு. அதே நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த ஏற்றத்தினுடைய இந்த டாப் ரெண்டுமே சமமான அளவு கிட்டத்தட்ட தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன்ஸ் இங்கே தடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. 3030 என்ற எல்லை இன்ட்ராடே பேசிஸ்ல தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 3030 உடைக்கப்பட்டால் மேல 30-40 புள்ளிகள் முதல் கட்டமாக ஏறலாம் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஃபிபனாச்சி எல்லையின் அடிப்படையில் பார்க்கும்போது கூட ஏற்குறைய பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த இங்கிருந்தே கூட எடுத்துக்கிறேனே கணக்கில் எடுத்துக்கிட்டோம். ஃபிபனாச்சி எல்லைகள் 30% 3000 இப்போ அந்த 38% வந்து அந்த 3008 தாண்டிடுச்சு. பட் இந்த 3040 அப்படின்ற எல்லை 50% ரிட்ரேஸ்மெண்ட்ல இருக்கு. அதை தாண்டிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வலிமையான ஏற்றம் வரலாம். அது வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தான் படும்ன்றத ஃபிபனாச்சி எல்லைகளும் நமக்கு சொல்லுகிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து இப்போதைய முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார் இன்ட்ராடே அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். மேலே 3030 ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. கீழே அந்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த எல்லை சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. சப்போர்ட்ல எந்த மாற்றம் இல்லை. 2980 சப்போர்ட், மேலே 3030 ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த 3030 தாண்டும் போது இது கூட ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் வரலாம். முதல் கட்டமான 30-40 புள்ளிகள் சொன்னாலும் கூட வலிமையான ஏற்றம் கூட நிகழலாம். இங்கிருந்து 2900 3030 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 100 புள்ளிகள் கூட ஏறுவதற்கான வாய்ப்பு கூட வரலாம். 3030 உடைக்கும் போது அப்போ இந்த 2980 என்பதை ஸ்டாப் லாஸ் ஆக வச்சுக்கிட்டு பொசிஷன் ட்ரேடர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இப்போதைய நிலைமையாக நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த விவரம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இது உங்களுக்கு உபயோகமாகவும் இருந்திருக்கும் இல்லையா? இதனுடைய நிலவரத்தை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ எல்லைகளாக எதை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் அப்படின்றத எதை வச்சுக்கலாம், 2980 சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ரெசிஸ்டன்ஸாக எதை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம 3030 வச்சுக்கலாம். எந்த பக்கம் உடைத்து போகிறதுன்னு பார்க்கலாம். லாங் டேர்ம் அப்படின்னு பொசிஷன் ட்ரேடருக்கு இதை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நண்பருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்கிங் போடலாம் அப்படின்றது ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். நன்றி.